தமிழக அரசின் ஆதரவுடன் டைட்டன் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் 3700 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும்படி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மசபொரம்பு எனும் பழைய நீரோடையை புனரமைத்த சிறுதுளி அமைப்பு நீர்நிலைகளை புனரமைத்தல், மழைநீர் சேகரித்தல், மரம் நடுதல், திடம் மற்றும் திரவ கழிவு மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்று சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணிகளை கோவை மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தி வரும் சிறுதுளி அமைப்பு கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் டைட்டன் கம்பெனியுடன் இணைந்து கோவை தொண்டாமுத்தூர் மத்துவராயபுரம் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றின் முக்கிய கிளை நீரோடையான மசபொரம்பு நீரோடை புனரமைத்துள்ளது. இதன் திறப்பு விழா நீரோடை பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் டைட்டன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சி. கே. வெங்கட்ராமன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன், நீர்வளத்துறையின் கோவை மண்டல தலைமை பொறியாளர் முருகேசன், சிறுதுளியின் தலைவர் எஸ். வி. பாலசுப்ரமணியம், நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வனிதா மோகன் கூறியதாவது: மசபொரம்பு நீரோடை நொய்யல் ஆற்றின் 34 கிளை நீரோடைகளில் ஒன்றாகும். மொத்தம் 5.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நீரோடையின் வழித்தடத்தில் 7 தடுப்பணைகள் உள்ளது. நீண்ட காலமாக தூர்வாரப்படாததால் வண்டல் மண் படிந்து அவற்றின் கொள்ளளவு கணிசமாக குறைந்தது. இதனை சிறுதுளி அமைப்பு டைட்டன் கம்பெனியின் நிதி உதவியுடன் கடந்த ஜனவரி மாதத்தில் புனரமைக்கும் பணியை துவங்கியது. இந்த நீரோடையின் முழு நீளத்திலும் அடர்ந்த புதர்கள் அகற்றப்பட்டு நீரோடையை தூர்வாரி ஆழப்படுத்தப்பட்டு அகலப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் 7 தடுப்பணைகளும் மறுசீரமைத்து வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 10 கோடி லிட்டர் நீர் சேமிப்பு திறன் உருவாக்கப்பட்டுள்ளது. வனவிலங்குகளுக்கு நீர் ஆதாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மனித விலங்கு மோதல்கள் மற்றும் வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்கள் கணிசமாக குறையும். 9 கிராமங்களில் உள்ள 3700 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இத்திட்டம் பயனுள்ளதாக அமையும் என்றார். மேலும் இந்த புனரமைப்பு பணியானது நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதை உறுதி செய்யும் மற்றும் 100 விவசாயிகள் பயனடைவர். இத்திட்டத்தின் மூலம் கோவை புறநகர் பகுதியின் நீர்பிடிப்பு பகுதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற திட்டங்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கவும் உதவி செய்கிறது. இந்நீரோடையில் கூடுதலாக 3 தடுப்பணைகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குட் மார்னிங். என் பேர் வெங்கட்ராமன், டைட்டன் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர். இந்த கோயம்புத்தூர்ல மொசாரம்பு அப்படிங்கிற ஒரு ஓடை ப்ராஜெக்ட்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அது ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். இந்த ஓடைய சரி பண்ணி ஒரு 7 செக் டேம் கட்டியிருக்காங்க. இது மூலமா ஒரு 10 கோடிக்கு மேல தண்ணியோட சேமிப்பு இங்க கிடைக்கும். இது மூலமா நூற்றுக்கணக்கான உழவர் குடும்பங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றுதல் கிடைக்கும். அப்புறம் இங்க இருக்கிற மிருகங்கள்லாம் டிபிக்கலா அந்த கிராமத்துக்குள்ள அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டம் கொடுக்கும். இந்த தண்ணி செக் டேம் பண்ணினதுனால இந்த மிருகங்கள், யானைகள், சிறுத்தைகள், மான்கள்லாம் இந்த ஏரியிலேயே தண்ணியை குடிச்சு திரும்பி போறதுனால அந்த கிராமத்துலயும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இது மூலமா நிறைய வாழ்க்கைகளுக்கு ஒரு மாற்றுதல். கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள இந்த நொய்யல் அப்படிங்கிற ஒரு ஆறுக்கும் இந்த ஓடை மூலமா ஒரு நல்ல ருசியான தண்ணி சப்ளை கிடைக்கும். நான் என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர். நான் பிறந்து வளர்ந்தப்போ லாரியில தான் சிறுவாணி தண்ணி சொட்டு சொட்டா தான் கிடைக்கும். சிறுதுளி அப்படின்னு அப்பதான் சிறுதுளிங்கிற வார்த்தை எனக்கு தெரியும். அந்த சிறுதுளி மூலமா பெருவெள்ளம் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுல எனக்கும் ஒரு பாகம் கிடைச்சதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுல தமிழ்நாடு அரசாங்கம், சென்னையில இருந்து டாக்டர் மணிவாசன் நம்ம கூட இருக்காரு. பிளஸ் தமிழ்நாடு மாவட்டத்துல கலெக்டர், கமிஷனர், அவங்க எல்லாரோட உதவி இருந்ததுனாலதான் செய்ய முடிஞ்சது. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மிச்சபடி நம்மளோட பார்ட்னர் இதுல கோயம்புத்தூர்ல சிறுதுளி, அவங்க பேரை கேட்டாலே தெரியும் அவங்க என்ன செய்யறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னு. அவங்க பேரு சிறுதுளி, அவங்க ஆனா செய்யறது பெருவெள்ளமா இருக்குது. அவங்களுக்கும் டைட்டன் கம்பெனியோட சொல்றதா ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். இதுல இன்னொரு லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டாடா குரூப் டைட்டன் கம்பெனில எல்லாருக்கும் தெரியும். பட் அதை விட டைட்டன் கம்பெனியோட மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் தமிழ்நாடு அரசாங்கம் தான். ஸோ தமிழ்நாடு அரசாங்க கம்பெனி இந்த மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டிலையும் இந்த வருஷம் நாங்க மொத்தமா 50 கோடி லிட்டர் வாட்டர், இதோட சேர்த்து 10 கோடி, இதை தவிர 40 கோடி
இந்த வருஷமே தமிழ்நாட்டில் நாங்கள் செஞ்சுருக்கோம். மிச்சப்படி 2 லட்சம் மரமும் நட்டிருக்கோம் டைட்டன் கம்பெனி ஒசூரில். ஸோ இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.